77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சல்மான், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆயுதப்படை மைதானத்தில் 77வது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அந்த சமாதானத்தை எடுத்துரைக்கும் வகையிலாக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய புறாக்களை பறக்க விட்டதோடு மூவர்ண கொடியில் இருக்கக்கூடிய பலூன்களையும் பறக்க விட்டார். இதனைத் தொடர்ந்தாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் காவல் அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்பாக ஏராளமானோருக்கு அந்த பகுதியில் இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ச்சியாக 61,93,103 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறை வாரியான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதே போன்று இந்த மதுரை மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்தாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. காலை முதலாக சாரல் மழை பெய்த நிலையிலும் கூட குடியரசு தின விழா மதுரை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சல்மான், தகவல்களுக்கு நன்றி. அரசு